ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. சுபகிரகங்களோட பார்வை இருக்குது. ராசிக்கு குருவும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. 14/5/2026 இருந்து 8/6/2026 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் 30 நாளைக்கு 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது. மூலம், போராடம், உத்திராடம். ராசிக்கு 2 சுபகிரகங்கள் ராசியை பார்க்குறாங்க. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு வேண்டியவர், 1-4க்கு வேண்டியவர், 1ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கு வேண்டியவர், உங்கள் சுகதுக்கங்களுக்கு வேண்டியவர், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்ல யோகத்தை கொடுக்குற சுக்கிரனும் குரு பகவானும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சுக்கிரனும் ராசிக்கு 6-11 கூடியவர் தான். ரணருண ரோகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி இருந்தாலும் 7ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்று நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே, இது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் இணைவு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சரியா, 12 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ இந்த 12 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த இணைவு இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த இணைவு உங்கள் ராசியை நோக்கி இருக்குது. உங்கள் ராசியை சமசத்துவமாக பார்க்குறாங்க. நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் சில விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டமெல்லாம் சரியாயிரும். உத்தியோகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை வெட்டியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க, வேலையில் ப்ரொமோஷன் இல்லாதவங்க, இன்க்ரிமெண்ட் இல்லாதவங்க, இப்படி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் அலைகிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி ராசிநாதன் கூட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறதுனால லாபம் நல்லாயிருக்கும். பல மடங்கு லாபம் இருக்கும். பெருமளவில் பணம் குளியும். லட்சமாவோ 1000மாவோ கொடிகளாக குவியறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. சுக்கிரன் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். தான் 2 வீட்டுக்குமே மறையாமல் ஸ்தான பலம் பெற்று இருக்கிறாரு. குரு கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. 11ஆம் இடம் பளிச்சுன்னு வேலை செய்யும். உங்களுக்கு 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11 கூடியவன். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். ஜவுளி சம்மந்தப்பட்ட வேலைகள், என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு, வாகனம், வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, வீடு, மனை, கட்டிடம், கலை, இசை, நாடகம், ஆடல், பாடல், பில்டிங் கான்ட்ராக்டர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்டீரியர் டெக்கரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலை அம்சத்தோடு இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, மேக்கப் மேன், அப்புறம் வாசனை திரவிய பொருட்கள் விற்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்க, பெண்கள் அழகு பொருட்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்கள் நல்லா இருப்பீங்க. அதாவது எப்படின்னா, ஒரே நேரத்தில் உங்கள்கிட்ட காசு பணமும் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. பகட்டாக இருப்பீங்க. கையில் காசு பணத்தோடு நல்லா சிங்காரித்து சிறப்பாக இருப்பீங்க. ஆண்களுக்கும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே. ஸோ குருவும் சுக்கிரன் சேர்ந்து நிறைய பிரச்சனையை தீர்க்கிறாங்க. சனி பகவானுக்கு கேந்திரமாக வராங்க. அதனால் சனி பகவானுடைய தாக்கமும் குறையும். செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது. நல்ல அமைப்பு தான். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுப்பீங்க. பிள்ளைகளும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் சில பேருக்கு தடைப்படும். அதனால் முருகப்பெருமான் வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். கந்தசஷ்டி கோஷம் படிங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் 12 கூடியவனும் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இருக்கும். ஆனால் அதை விரும்பி தான் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வேலை, ஸ்கூல் செலவு, ஸ்கூலுக்கு பணம் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும். இப்படி பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் நிறைய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவாகும். அதனால் நீங்கள் அதெல்லாம் சரி செஞ்சு தான் ஆகணும். பட் அதனால் நீங்கள் ரொம்ப தளர்ந்து போயிட மாட்டீங்க. நல்லாயிருக்கும். ஸோ இந்த யோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிரன் சேர்ந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற இந்த யோகம் 1 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். 1 மாத காலத்துக்கு நீங்கள் உன்னதமான பலனை அடைய போகிறீங்க. உச்சம் தொட போகிறீங்க. வருகிற 30 நாட்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. உச்சம் தொடுவீங்க. நான் அப்படி தான் தம்மேல் போடுவேன். 30 நாட்களுக்கு உச்சம் தொட போகும் தனுசு ராசி. முத்தான பலன்கள், முன்னேற்றமான பாதையில் வீறு கொண்டு நடப்போட போகிறீங்க. அப்படித்தான் நான் உங்களுக்கு தம்மேல் போடுவேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ குரு சுக்கிரன் இணைவை மையப்படுத்தி இந்த வீடியோ போடப்படுகிறது. பொதுவாக குரு சுக்கிரன் நினைவில் குருவானவர் தனம், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். தனகாரகன், புத்திரகாரகன். ஒரு மனிதனுக்கு கையில் காசு பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். பிள்ளை செல்வத்தை கொடுக்குறவர் அவர் தான். பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷத்தை கொடுக்குறவர் அவர் தான். உங்கள் குழந்தைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு இதில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்குற குரு பகவான் தான். அதுபோக உங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, சுய ஒழுக்கம், இரக்க குணம், மற்றவங்களுக்கு உதவுற குணம், பெரிய மனுஷனை மதிக்கப்படுகிறது, நல்லது ஒரு காரியம் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே குரு காரணமாக இருப்பார். சரியா, ஒரு மனிதன் ஒரு தலை சிறந்த மனிதனாக, எல்லாரும் ஏற்றுக்கூடப்பட வேண்டிய மனிதனாக இருக்கணும்னா குருவுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக தேவைப்படுது. அதே மாதிரி சுக்கிரன் என்ன மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். ஒரு மனிதனுக்கு
சந்தோஷத்தை கொடுக்குறவர். ஒரு மனிதன் தன்னை மறந்து சந்தோஷமாக இருக்கிறான்னா அதுக்கு சுக்கிரனோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் சுக்கிரன் வீடு, வாகனம், சொகுசு வாழ்க்கை, திருமண பாக்கியம், நல்ல மனைவி, கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம், காமம், சுகபோகங்கள் அனுபவித்தல், இதுக்கெல்லாம் சுக்கிரன் வராரு. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் சுருக்கமானது மட்டும் சொல்கிறேன், முக்கியமானது மட்டும். ஸோ 2 கிரகங்களுமே ஒரு மனிதனுக்கு 2ஐயும் கொடுக்கு. அதாவது குரு வந்து அருளாளர், சுக்கிரன் வந்து பொருளாளர். சரியா? குரு வந்து அருளை கொடுப்பாரு, ஆன்மீகத்தை கொடுப்பாரு, ஒரு ஆச்சாரத்தை கொடுப்பாரு, திருவருளை கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து என்ன கொடுப்பாருன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு, சுகபோக வாழ்க்கையை கொடுப்பாரு. குரு பணம் கொடுத்தாலுமே அந்த பணத்தை அனுபவிக்கிற யோகத்தை கொடுப்பாரு. சில பேர்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் செலவு பண்ண மாட்டாங்க, கஞ்சனாக இருப்பாங்க. தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களும் சந்தோஷப்படுத்த விட மாட்டாங்க. ஆனால் சுக்கிரன் குரு சேர்ந்துட்டு என்னென்னா தானும் சந்தோஷமாகி பிறரையும் சந்தோஷப்படுத்துவாங்க. இது ஒரு நல்ல நிலை. அந்த நிலைக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க தனுசு ராசி. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 கிரகத்தோட காரகத்துவமும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சரியான நேரில் இந்த 2 கிரகங்களும் இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று சம்மந்தப்பட்டு சேர்ந்து இருக்கிறதுனால குருவின் தனகாரகத்தின் மூலமாக சுக்கிரனுடைய வண்டி யோகன அமைப்பு வரும். அதாவது என்ன, குரு பணத்தை கொடுப்பார், வண்டி வாகனம், வீடு மாற்றுறது, வீடு கட்டுறதுக்கு தேவையான பணத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் காரகத்துக்கு பொருள் கொடுத்து உதவுவார். இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து இப்போ தேவையான பொருள் கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா நகை நட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கும் நேரம் வந்து தேவையான பணம் பொருளை வந்து குருபகவான் கொடுப்பாரு. அதுபோல் சுக்கிரனுடைய காரகத்துவம் திருமணம், மனைவி, இதுக்கும் குரு நல்லபடியாக அமைப்பார். திருமணம் ஆகணும், சில சடங்குகள் வீட்டில் செய்யணும், சீமந்தம் செய்யணும், திருமணம், இன்னும் நிறைய சடங்குகள்லாம் வீட்டில் இருக்கும். சரியா? குடும்பம்னாலே நிறைய விசேஷங்கள் இருக்கும். சில பேர் விசேஷத்தை தள்ளி போட்டுட்ருப்பாங்க. கையில் காசு பணம் இல்லை, தள்ளி போடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. இப்போ அந்த தள்ளி போட்ட காரியமெல்லாம் மலமலை நடக்கும். அதுக்கு தேவையான பொருளை குரு கொடுப்பாரு. ஸோ நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, குரு சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும். 2 பேரும் கேந்திரத்தில் இருக்கணும். பொதுவாக குருவும் சுக்கிரனும் கேந்திரத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆனால் சமசத்துவமாக பார்க்கக்கூடாது. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனால் சமசத்துவமாக பார்த்தா சில பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து 2 பேருமே சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ குரு திசை நடந்துகிட்ருக்கும். சரியா? இப்போ குரு திசை நடந்துகிட்ருக்கும். குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் மற்ற திசையில் ராகு திசையில் குரு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தியும் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகுக்கு கோணமாக இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ராகுவை பார்க்குறாங்க. ஆனால் சுக்கிரன் பார்க்க மாட்டார். ஆனால் சுக்கிரன் கூட சேர்ந்த குரு ராகுவை பார்க்குறதுனால இப்போ ராகு திசை குரு புத்தி, ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும். லக்கண ரீதியாக பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் காரியத்தை தெரியப்படுத்துங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஃபோன் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். சரியா? கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து இந்த குரு சுக்கிரன் நினைவு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மேச லக்கணம், கடக லக்கணம், கன்னி லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சுமாராக யாருக்கு இருக்கும் சார் அப்படின்னா, சிம்மம், விருச்சிகம், தனுசு, இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும். யாருக்கு சார் சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், துலாம், மகரம், மீனம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. இதுதான் வேத ஜோதிடம். ஒரு காரியம் நடக்குன்னா சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு கெடுதல் நடக்கும். சரியா? ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா ஒரு கட்சி தோக்கணும்னு அர்த்தம். சரியா? இதுதான் நியதி, இயற்கை. ஸோ ஒரு மேடுனா ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு ஏற்றமான ஒரு இறக்கம் இருக்கும். ஸோ தனுசு ராசியில் 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 3 4 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். மேச லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், கடக லக்கணம், கும்ப லக்கணம், இவங்க 5 பேருக்கும் அற்புதமான பலன்கள் நடக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களுக்கு. ஆவரேஜாக 150% யாருக்கு சார் நடக்கும் அப்படின்னா, சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம். எதுவுமே நடக்காது, இயல்பாக தான் எப்பயும் போல தான் இருக்கும். சிலவர் சொல்கிறாங்கல்ல, நீ என்ன தான் வீடியோ போட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை சார், அப்படியே தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா, ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இப்போ நான் அந்த லக்கண ரீதியாக எப்படி பலன்கள் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து மேச லக்கணத்துக்கு நல்லா இருக்குதுங்க. குடும்பம் நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், 2 பேரும் சேர்ந்து சில காரியங்களை பண்ணுவீங்க, கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து கூட்டுத்தொழில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக மேச லக்கணத்து பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவால் நல்ல ஒரு பலன் இருக்கும், வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும், அயனசேன போக நல்லாயிருக்கும், குறிப்பாக கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், படுக்கை சுவை நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, அப்படியே சந்தோஷத்தில் தெளிப்பீங்க. சரியா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்க லக்கணத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, லக்கணம் தெரியாமல் நீங்கள் ராசி பலன்லாம் பார்க்காதீங்க, அது நிற்காது.
லக்கணம் தெரியாதவங்க என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், டைம், ஏஎம்ஆர், பிஎம், எந்த ஊரில் பிறந்தீங்க, இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஜாதகத்தில் போட்டு பார்த்து, சிஸ்டத்தில் போட்டு பார்த்து அது என்ன லக்கணம்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆனால் சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அதனால் லக்கணம் தெரிஞ்சால் தான் பலன்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு சேரும். சும்மா அந்த ராசி பலன் கேட்குறது புத்தகம் பொதுவானதான், எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் லக்கண ரீதியாக தெரிஞ்சுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்துக்கு வம்புகளுக்கு பிரச்சனை இருக்கும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எதனால் சண்டை கிண்டை வரும், அதனால் கவனமாக இருங்க. இருப்பினும் லாபம் இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். அக்கா அன்னை வழியில் நல்ல ஒரு சாதகம் இருக்கும். யார்கிட்ட கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, இந்த பிரச்சனைக்கு தலையிடாதீங்க, கவனமாக இருங்க. சரியா? உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மிதுன லக்கணம் சூப்பராக இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். கூட்டு தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, நகை கடை வச்சுருக்கவங்க, அடமானம் வச்சுருக்கிறவங்க, இப்படி சொல்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மணி எனக்கும் நல்லாயிருக்கும். சரியா? சந்தோஷமாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்தோட, சொந்த பந்தத்து கூட நல்லா இணைந்து போவீங்க. அதுபோக அதிர்ஷ்டம் நல்லபடியாக கை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும். தெய்வத்தினோட அனுக்கிரகம் இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல மந்திரந்தரமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சுப செலவு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும் மிதுன லக்கணத்துக்கு. அதை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. ஸோ வரவு அதிகமாக இருக்கிறதுனால, சந்தோஷம் அதிகமாக இருக்கிறதுனால செலவு அந்தளவுக்கு சிரமத்தை தராது. அடுத்து கடகலக்கணத்துக்கு நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு கடன் வாங்கிடாதீங்க. மற்றபடி நல்லா இருப்பீங்க. லாபகரமாக இருப்பீங்க. குடும்பத்தில் தாய் தகப்பனோட ஆதரவு இருக்கும். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. உங்களை நல்லபடியாக வச்சுக்கிறவங்க. நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் பணம் வாங்கி கொடுப்பாங்க. வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அந்தஸ்து கூடும். சமுதாயத்தில் உங்கள் பேர் பேசப்படும். கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. அறநிலை சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உத்தியோகத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லா தான் இருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரியா? உத்தியோகத்தில் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இருப்பினும் மற்றவங்களோட அனுசரித்து போங்க. அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு சுமாராக இருக்கும். சரியா? சிம்ம லக்கணத்துக்கு சுமாராக இருக்கும். இருப்பினும் தொழிலில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க தொழில் நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். சரியா? திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம், கேளிக்கை சம்மந்தப்பட்ட தொழில், உல்லாசம் சம்மந்தப்பட்ட தொழில், பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட தொழில், இந்த கலை அம்சம், பொழுதுபோக்கு அம்சம் சம்மந்தப்பட்ட தொழில், அதில் தொழிலில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இருப்பினும் சில விஷயத்தில் கவனமாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் வரும். உடன் பிறந்த இளைய சகோதரர், தம்பி, தங்கச்சி விஷயத்தில் எதிர்பாராத சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. மற்றபடி பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம் நல்லா இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். தெய்வ கடாட்சியம் இருக்கும். அடுத்து கன்னிக்கு சூப்பராக இருக்குங்க. கன்னிக்கு அருமையாக இருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? கன்னிராசி நேயர்கள் வெற்றி கொடி நட்டுவீங்க. குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்லா இருக்கும். சிறப்பாக இருப்பீங்க. கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னி ராசி இல்லை, தனுசு ராசியில் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் கொடிகட்டி பருப்பீங்க. மல்டி மில்லியனர் ஆவீங்க. கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் பல வகையில் வரும். அது கோடிகளாகவும் வரலாம், லட்சமாக வரலாம். வாரி வழங்கும். 30 நாளுகளுக்கு முன்னேற்ற பாதையில் இருப்பீங்க. நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலா லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. ரொம்ப ஒஷ்டாக இருக்கும். சரியா? வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். காரிய தடங்கள் இருக்கும். நல்ல விதமாக இருக்க மாட்டீங்க. சரியா? துலாம் லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சரியா? துலா லக்கணத்துக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். தினந்தோறும் முருகப்பெருமானை கும்பிடணும். கந்தசீச கவசம் படிக்கணும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஏன்னா ராசிக்கு 7ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறதுனால முருகப்பெருமானை விட்டுறாதீங்க. தனுசு ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் தேவை. திருச்செந்தூர் முருகனை தினந்தோறும் வழிபடுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான். நான் இந்த வீடியோ போடும்போது கந்தசீச கவசம் படிச்சுட்டு தான் வீடியோ போட்டேன். அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு சுமாராக இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? கொஞ்சம் விரயம் இருந்தாலுமே குடும்பத்தில் ஒரு கையில் காசு பணம் இருக்கும். சந்தோஷம் இருக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். கணவன் மனைவி உறவு எனக்கும் நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். விரயம் இருக்கும். செலவு இருக்கும். சரியா? ஆடம்பர செலவு நிறையா இருக்கும். ஆடம்பர செலவை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். ஸோ செலவை குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக இருந்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். அடுத்து தனுசு லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும்? அப்படி தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு நல்லா இருக்காது சார். சரியா?
கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்கும். சரியா? தனுசு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும். உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் சில இடர்பாடுகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் யாரையும் நம்பிடாதீங்க. குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கவனமாக இருங்க. மற்றபடி நல்லா இருப்பீங்க, ஆள் சுகமாக இருப்பீங்க, ஹெல்த்தாக இருப்பீங்க, வித்தைகள் வெளிப்படும். மேற்படிப்பு படித்தவங்க, உயர்கல்வி படித்தவங்க, உயர்கல்வி படித்துட்டு PhD எம்ஃபில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைகள் நல்லாயிருக்கும், லாபம் நல்லாயிருக்கும். எந்த தொழில் பண்ணாலும் லாபம் இருக்கும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். கலை இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே? உல்லாசம், கலை, பில்டிங் கான்ட்ராக்டரு, ஆர்னமெண்டல், ஆர்கிடெக்சரல், இப்படி நிறைய சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு அட்ராக்ஷனான ஒரு அமைப்பு உள்ள தொழில், உத்தியோகம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். அடுத்து மகரம். மகரத்துக்கு நல்லா இருக்காதுங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். இருப்பினும் அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் வந்து அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் வந்து நல்ல ஒரு காரியம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? தொழில் பண்ணுறவங்க வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பண வரவு இருக்கும். இருப்பினும் ஒரு பக்கம் செலவு இருக்கும். காரிய தடங்கள் இருக்கும். காரிய தடங்கள் ஒரு என்ன சொல்கிறது, காரியத்தில் வந்து ஒரு முனைப்பு இல்லாமல் இருக்கும். எந்த காரியத்தை தொட்டாலுமே அதில் வந்து ஸ்டார்டிங் டேபிள் அதிகமாக இருக்கும். அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க. தாய் தகப்பனோட ஆதரவு இருக்கும். கும்பலக்கணத்திற்கு குடும்பத்தை சந்தோஷம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். கும்பலக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவருக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். சரியா நேர்களே? தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக பார்க்கப்படுகிறது. கும்பலக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த குரு சந்திரன், குரு சுக்கிரன் நினைவு கும்பலக்கணத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். லக்கணங்கிறது வேறு, ராசிங்கிறது வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், தாய் மாமனோட ஆதரவு இருக்கும். மிகச்சிறப்பாக காலமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. மீன லக்கணத்துக்கு நல்லா இல்லை. தனுசு ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இணைவு நல்லா இல்லை. அலைச்சல் இருக்கும். சரியா? தொழில் ரீதியாக அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்காது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? நீங்கள் வழிபாடை அதிகப்படுத்திக்கணும், முருகப்பெருமானோட வழிபாடை அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படலை. சரியா? முருகப்பெருமானை நல்லா கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல், விரயம் அதிகமாக இருக்கும். இந்த குரு சுக்கிரன் கொடுக்குற இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தனுசு ராசியில் வந்து நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்றமுடையதாக இருக்காது. மற்ற 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும். சிம்மம், விருச்சிகம், தனுசில் பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும். மேசம், மிதுனம், கன்னி, கடகம், கும்பம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அமோகமாக இருக்கும், நல்ல பலன்களாக இருக்கும். இதுதான் ராசி பலன்கள். ஒரு ராசிக்கு பலன்கள் சொல்லும்போது லக்கண ரீதியாக பிரித்து சொன்னால் தான் அது கரெக்டாக பலன்கள் நிற்கும். பூராட நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. உங்கள் நட்சத்திரநாதன் 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. அருமையான அமைப்பு, மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. அடுத்து வருகின்ற நாட்கள் 30 நாளுக்கு பூராட நட்சத்திரத்துக்கு மிக மிஞ்சிய பலன்கள் இருக்கும், எபோ ஆவரேஜாக இருக்கும். மூல நட்சத்திரத்துக்கும் பரவாயில்ல. சரியா? மூல நட்சத்திரம் சிம்மத்தில் இருந்தாலுமே சிம்மத்துக்கு வீடு கொடுத்தவனு வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால, சூரியன் நல்ல நிலைமைக்கு வரதுனால ஒரு ஆவரேஜாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்கும் நல்ல நிலமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா உத்திராட நட்சத்திரம் சூரியன் வந்து இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, தனுசுக்கு நல்லதான். அரசியல் காரியங்கள், அரசாங்க விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே தனிப்பட்ட முறையில் நல்லாயிருக்கும். தசா புத்தி தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்க ஓரளவு நியூட்ரலாக இருப்பாங்க. செவ்வாய் திசை இந்த தசாநாதன் வந்து ஆட்சி பெற்று கோச்சாரத்தில் இருக்கிறதுனால ஓரளவு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. இருப்பினும் அதிர்ஷ்டக்கட்டையாக இருக்கும், அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு கை கொடுக்காது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில். அது குறிப்பாக ராகு திசையில் சுக்கிர புத்தி, குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து குரு திசை நடக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா? வயதானவர்கள் நடக்கும். அதில் குறிப்பாக குரு திசையில் சுக்கிர புத்தி, ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். குரு திசையில் சுக்கிர புத்தி, ராகு புத்தி, சனி புத்தி, செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, பொது வழியில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். சரியா? ஒரு ராசிக்கு வந்து நட்சத்திர ரீதியாக, லக்கண ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக இவ்வளோ தான் பிரித்து சொல்ல முடியும். இதுக்கு மேலே சொல்லணும்னா அந்த தசாபுத்திக்கு தான் தனியாக வீடியோ போடணும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், ராகு திசைக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். குரு திசைக்கு வேணால் அடுத்த வீடியோ போடுறேன். மற்றபடி செவ்வாய் திசைக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுறேன் நான். சரியா? உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எங்களுக்கு இந்த விஷயத்துக்கு வீடியோ போடுங்க, எங்களுக்கு இந்த தசா பற்றி நடக்கு அப்படின்னா அது போடுவேன். மேக்ஸிமம் தனுசு ராசிக்கு ஒரு 3-4 தசை தான் நடக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இந்த 4க்குள்ளேயே உங்களுக்கு இதில் தான் இருப்பீங்க. இந்த வீடியோ கேட்குறவங்க இந்த 4 திசையில் தான் இருப்பீங்க. ஒரு 30 வயசுல இருந்து ஒரு 80 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 4 திசை தான் இருக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். இந்த திசைக்கு நீங்கள் வழக்கமாக வீடியோ போடுங்க சார்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுவேன். ஆல்ரெடி ஏற்கனவே ராகு திசைக்கெல்லாம் போட்டுட்டேன், நல்லா எலாபரேட்டாக போட்டிருக்கிறேன், 1 மணி நேரமெல்லாம் பேசியிருக்கிறேன். சரியா? அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள், முடிஞ்சால் அந்த லிங்க் அதில் நான் அனுப்புகிறேன்.
எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் கேளுங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள் அல்லது இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். தங்கிலீஷிலலாம் டைப் பண்ணாதீங்க, சரியா? என்னால் படிக்க முடியாது, அதை புரிய முடியல என்னால். அது உங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், மனசில் நினச்சிக்கிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வேண்டாம். இன்னும் தாய்மொழி தமிழில் டைப் பண்ணுங்கள், இல்லைனா பியூராக இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன் ஈஸியாக, சரியா? அதனால் நீங்கள் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுறதா இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பொதுவாக போதி ஜோதிடத்தில் நான் வீடியோ போட்டு அப்படி போகிற ஆள் கிடையாது. கமெண்ட் பாக்ஸில் ரியாக்ட் பண்ணுவேன், கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவேன், அதில் பலன் சொல்லுவேன், பரிகாரம் சொல்லுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், சரியா நேர்களே? நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணவும் மாட்டேன். நம்ம வழி தனி வழி. நமக்கு தெரிஞ்ச இறைவன் கொடுத்த அனுக்கிரகம், நம்மளோட அறிவு, அனுபவம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் வீடியோ போடுவேன். அதுபோக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் நிறைய பார்க்குறேன், சரியா? உங்களுக்கு வீடியோ பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது, இந்த ராசி பலனை சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னென்ன விஷயத்துக்காக மக்கள் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன கிரக நிலைகள் இருக்குது, எதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க, எந்த சூழ்நிலையில் கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் வீடியோ போடுவேன், சரியா? சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதெல்லாம் சொல்கிறது கிடையாது. எதுவுமே ஆராய்ந்து, வேத ஜோதிடத்தை ஆராய்ந்து, நவகிரகங்களுடைய பாதசாரம், கிரக சேர்க்கை, அவங்களுடைய கோச்சார அமைப்பு எல்லாத்தையும் பார்த்துக்குருவேன். அதுபோக அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி கோஆர்டினேட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, அதையும் யோசனை பண்ணி தான் உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். ஓகே நேர்களே, நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராட நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.